சர்டிஃபிகேட் இன்னும் வெரிஃபை ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போ வெரிஃபை ஆகலான்னா என்னோட ரிஜெக்ட் ஆயிருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்புறது என்கிட்ட கேட்குது. என்னன்னா இது குறித்து வீடியோ நான் போட்டுட்டேன். நம்ம போடுற வீடியோக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes பார்த்துட்டு ஒரு 2 seconds பார்த்து ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு. நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகலை அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டனால தான் இந்த வீடியோ. ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையோ, வெரிஃபை ஆகாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரிஃபிகேஷன் ஆனவங்களுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறேன். வெரிஃபிகேஷன் ஆகாதவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் வந்திருக்குது. அப்போ அப்லோடு ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பட் இன் ப்ரோக்ரஸ் வருது. அப்போ இன் ப்ரோக்ரஸ் வந்தா எங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங் இல்லையா, பயப்பட தேவையில்லையா, சாரி பயப்படணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பயப்பட தேவையில்லை. அதைத்தான் இத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பிளஸ் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங்க்கு நீங்க வந்து புக் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நான் எடுக்கலன்னா என் டீம்மேட்ஸ் எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாட்ஸ்அப் இதை சேட் பண்ணுங்க ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கலைன்னா. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு புக் பண்ணவங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பா புக் பண்ணுங்க. 20th க்ளோஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த இன் ப்ரோக்ரஸ் வருது, அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறதா. இன் ப்ரோக்ரஸ் வர்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க சர்டிபிகேட் வெரிஃபை இன்னும் பண்ணப்படலை, அது எப்ப வேணாலும் ஆகும்னு அர்த்தம். உங்களுக்கு ஜூன் 13 ஜூன் 30 டைம் இருக்கு. இதுக்குள்ள எப்ப வேணாலும் ஆகலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், டெய்லியும் காலையிலையும் நைட்டும் இல்லைன்னா சாயங்காலம் 2 நேரம் நீங்க உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு TNEonline.org வெப்சைட்ல, இந்த வெப்சைட் இந்த ஸ்டேட்டஸ் பாரை செக் பண்ணிட்டே இருக்கணும். உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு செக் பண்ணாம விட்டுறாதீங்க. வெரிஃபைட் கம்ப்ளீட்னா ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா பெருமூச்சு விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேங்க் லிஸ்ட் வந்துடும். யாருக்கெல்லாம் கம்ப்ளீட்டட் வெரிஃபைடோ அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னா ஜூலை 10. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு சார், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இருக்கிற காலேஜஸை எது நல்ல காலேஜ், எது நம்ம போய் சேரலாம், என்ன பிரான்ச் எடுக்கலாம்னு ஆராயுங்க. அதுக்கான டைம் தான் இது. டைம் ரொம்ப இருக்கு. ரேங்க் லிஸ்ட் வரக்கு முன்னாடி ஒரு அனலைசிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு பண்ணுங்க. சேனல்ஸை பாருங்க, எக்ஸ்பர்ட் சொல்றதை கேளுங்க. நிறைய விஷயம் கேளு. 4 வருஷம் நீங்க போய் படிக்க போறீங்க, கரெக்டா அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்போ 2 விஷயம் இன்னும் வந்து எல்லாரும் கேட்டாங்க. இன்கம்ப்ளீட்னு வருது சார் ஸ்டேட்டஸ்ல, இன்கம்ப்ளீட்னு வருது, நான் பயப்படணுமான்னு கேட்டா அதுக்கும் பயப்பட தேவையில்லை. என்ன இன்கம்ப்ளீட்னு பாருங்க. ஏதாவது சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாம விட்டுருப்பீங்க, அதுலயே காட்டும். இல்லை அப்படின்னா நேரா ஒரிஜினல்ஸ் எடுத்து டிஎஃப்சி சென்டருக்கு போயிருங்க. டிஎஃப்சி கடகடன்னு போயிருங்க. நீங்க யோசிக்காதீங்க எனக்கு ஃபோன் பண்றதெல்லாம் வேண்டாம். டிஎஃப்சிக்கு ஃபோன் பண்ணி லைன் கிடைக்கலாம்னு வேண்டாம். நேரா டிஎஃப்சிக்கு ஒரிஜினல்ஸ் கொடுத்துட்டு போயிருங்க. ஐடி பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. ஆதார் கார்டெலாம் எடுத்துட்டு போங்க. சூப்பரா எல்லாம் பண்ணிக்கலாங்க போய். ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரிஜினல்ஸ் கரெக்டா கொண்டு போங்க. ஓகேவா, சரி. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது இஷ்யூ இருந்தா நான் சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் நோ கொடுத்துட்டு, அவங்களே சொல்லிடுவாங்க, டிஎஃப்சில இருந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நீங்க நோனு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட், ஏன்னா சர்டிஃபிகேட் இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைன்னா நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அவங்க அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுவாங்க. இது வந்து அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் மறக்காம போய் காலேஜில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். காலேஜில் சேரும்ல, அட்மிஷன் போடுவோம்ல, அப்போ காலேஜில் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்செஷன் பண்ணுவாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பும் அப்படிதான். இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ரொம்ப அல்லோடப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்லோட் பண்ணலன்னா சொன்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காலேஜுக்கு போய் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் பண்ணுவாங்க. அண்ட் பிளஸ் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணல, டிசி அப்லோட் பண்ணல, டிசி ஆப்ஷன்னாலும் அப்லோட் பண்ணல, 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணல. ஒருவேளை டிசி நான் வந்து அப்லோட் பண்ணாமலே எனக்கு வெரிஃபை ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. வெரிஃபை ஆயிடுச்சுன்னா என்ன கவலை பண்ண விட்டுருங்க. ஒரு சிலருக்கு சில மேண்டிட்டரியா கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறாங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு டிசி கேட்குறாங்க, ஒரு சிலருக்கு டிசி கேட்கல. அது ஏன்னா வெரிஃபை பண்றதுக்கு, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. கேட்டாங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணி கொடுங்க. அவங்க ஒரே பிடிஎஃப் வச்சு அப்லோட் பண்ண சொல்றாங்க எல்லா டாக்குமெண்ட்டும். எதுக்குன்னா வெரிஃபிகேஷனுக்கு. எல்லா பிடிஎஃப்னா 10th 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் எந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் இருந்தாலும் அதை அப்படியே பிடிஎஃபா ஒரே சிங்கிள் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுத்துருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் டிஎஃப்சிக்கு போயிடுங்க, அருகாமையிலுக்கு போயிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இன் ப்ரோக்ரஸ் வந்தா பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரம் பொறுங்க. எத்தனை தேதி வரை பொறுமையா இருக்கலாம்னா ஜூன் 30 கூட பொறுமையா இருக்கலாம். ஜூன் 27 கூட இருங்க. 27க்கு அப்புறமும் வரலன்னா அதுக்கு மேல போய் நீங்க டிஎஃப்சியில கேளுங்க. ஓகேவா, கண்டிப்பா ஆயிடும்.
ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே ரேங்க் லிஸ்ட் வரும். யாருக்கு ரிஜெக்ட் ஆகும் சார் அப்படின்னு கேட்டால், போலியான சான்றிதழ்கள் யாராவது கொடுத்தாலோ இல்லை வந்து ஏதாவது டூப்ளிகேட் ஏதாவது டூப்ளிகேட்னா 2 கொடுத்துருப்போம், ஒன்று கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா அது எலிஜிபிள் ஆயிரும், இன்னொன்று ரிஜெக்ட் ஆயிரும், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது பயப்படாதீங்க. தேவையில்லாமல் கொடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க, அவனுக்குலாம் ரிஜெக்ட் ஆயிரும். சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுக்காதவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். அது வந்து போலியான சான்றிதழ்கள் ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா எலிஜிபிள் ஆகக்கூடாதுல்ல, அதனால தான். ரேங்க் லிஸ்ட் எல்லாமே வரும். இந்த வருஷம் 1,90,000 ரேங்க் லிஸ்ட் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், எல்லாம் வந்ததுக்கப்புறம் பேசுவோம். இந்த வீடியோ போடணுன்ட்டே இல்லைங்க, இது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியாவது போட்டிருக்கலாம். இது வந்து கேட்டுட்டே இருக்கனால ஒரு ஆறுதலுக்காக சொன்ன வீடியோ தான். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க, 2 அப்டேட்டுங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்திருக்கு. ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து நாளைக்கு வரும். அப்டேட் வந்திருக்குது. ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்ட அப்டேட் வந்து நாளைக்கு வந்திருக்கு. அது எப்படின்னா tn.gov. அந்த வெப்சைட் dg.gov.in வெப்சைட்ல போயிட்டு நீங்க நோட்டிபிகேஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல உங்க நம்பர் இருந்தா, பதிவெண் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தா கண்டிப்பா ரீடோட்டல் ரீவேல்யூஷன் நடந்து ஏதோ வந்திருக்குன்னு அர்த்தம், உங்களுக்கு மார்க் மாறிக்குன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா உங்களுக்கு வந்து ரீடோட்டல் ரீவேல்யூஷன், உங்க நம்பர் அதில் இல்லைன்னா ரீடோட்டல் ரீவேல்யூஷன் ஆகலை, அதாவது உங்களோட பேப்பர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்பீல் பண்ணிருப்பீங்களா, ஒரு 7,000 to 8,000 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 500 பேருக்கு மாறி இருக்கும், அவ்வளோதான். யாருக்கெல்லாம் மாறி இருக்குன்னு அந்த நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். யார் ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தா மாறி இருக்குன்னு அர்த்தம். ரீடோட்டல் ஆர் ரீவேல்யூஷன். சரி, அந்த மார்க் எப்படி சார் அப்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அது நேரா எடுத்துட்டு போய் மார்க் மாறி இருந்தா டிஎஃப் சென்டர்ல போய் மாத்திக்கலாம். சரிங்களா? டிஎஃப் சென்டர்ல போய் அந்த மார்க்கை மாத்திக்கலாம் உடனே. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கேட்ட மாதிரியே ரீவேல்யூஷன் ரிசல்ட் சீக்கிரமா வந்துருச்சு. நாளைக்கு மத்தியானம் பதிவேடு பண்றாங்க. tn.gov.dg.gov.in வெப்சைட்ல வருது. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.